இருக்கிறாங்க. அதுல வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த விஷயம் புரிய வைக்கணும்னு "இந்தி வாழ்க" அப்படின்னு தமிழ்ல எழுதியிருப்பாங்க. போய் சிவகார்த்திகேயன் டெல்லியில போய் அத செய்வாரு. பஸ்ஸுலலாம் "இந்தி வாழ்கன்னு" எழுதிருவாரு. அத பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கொந்தளிச்சுருவாங்க. கொந்தளிச்சு பஸ் எல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. எங்க மொழி இந்தி, எங்க மொழிய விட்டுட்டு வேற ஒரு மொழிய கொண்டாந்து எழுதியிருக்கியேன்னு. அப்ப அடிச்சு உடைக்க ஆரம்பிச்ச உடனே, இந்திரா காந்தி என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிறப்ப, இந்த மாரி மொழி பிரச்சனை அப்படிங்கிறப்ப தான் சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவுக்கு விளக்கம் குடுக்குறாரு. இப்ப வந்து உங்க மொழிய நான் அசிங்கப்படுத்தல. இந்தி வாழ்கன்னு நானு தமிழ்ல எழுதியிருக்கேன். அதையே இந்த மக்களால ஏத்துக்கிட முடியல. அப்ப எங்கள வந்து நீங்க இதே மாதிரி தான் எங்கள வந்து இந்திய படின்னு நீங்க எங்ககிட்ட திணிக்கும்போது, அந்த இடத்துல தான் எங்களோட மாணவர்கள் கொந்தளிக்கும்